மீண்டும் இந்த சீஷர்களுக்கு வலையும் படகும் எப்படி வந்தது? அவர் தான் சொன்னாரு, நான் படகை விட்டுட்டேன், வலையையும் விட்டுட்டேன், எங்க அப்பாவையும் விட்டுட்டேன், அதாவது என்னுடைய தொழிலையும் விட்டுட்டேன், என் குடும்பத்தையும் விட்டுட்டேன்ட்டார். பிற்பாடு சொல்றாரு, நான் எல்லாவற்றையுமே இயேசுவுக்காக விட்டுட்டேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு அவர்களை அழைக்கிறார். அழைத்த போது உடனே அவர்கள் தங்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது வலையை அவர்கள் விட்டார்கள். வலை, படகு, தகப்பன், கூலி ஆட்களையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இன்று இயேசுவிடம் வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இயேசுவையே விட்டுவிட்டு போகின்றவர்கள் அதிகம். சீஷர்களுக்கு வலையும் படகும் எங்கிருந்து வந்தது? திருடினார்களா அல்லது விட்டதை மீண்டும் எடுத்தார்களா என்பது கேள்வி. இயேசு மரித்த பின்னர் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைத்து மீண்டும் விட்டதை கையில் எடுத்து கொண்டார்கள் சீஷர்கள். அவர்களது விசுவாசம் அவ்வளவுதான். இவர்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு விட்டதை எடுத்துக்கொண்டார்கள்.